வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத்தில் நவீன் பத்ய சைனிகா 3 ஆதுனிக் கவிதாயன் அதில் இருக்கக்கூடிய முதல் பார்ட்டு, அதாவது அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத் எழுதின கவிதைகளினுடைய சந்தர்பு சகித் வியாக்கியா, அதாவது சப்ரசங் வியாக்கியா கீஜியே, அந்த பார்ட்டு பார்க்க போகிறோம். அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத் அவங்க எழுதின ஏக் தின்கா கர்மவீர் அப்படிங்கிற 2 கவிதா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஏக் தின்கா அதனுடைய சப்ரசங் வியாக்கியா முதல்ல பார்க்க போகிறோம். मैं घमंडों में भरा ऐंठा हुआ एक दिन जब था मुंडेर पर खड़ा आ अचानक दूर से उड़ता हुआ एक तिनका आंख में मेरी पड़ा. घमंडों से भरा मैं ऐंठा हुआ जब एक दिन मुंडेर पर खड़ा अचानक दूर से उड़ता आ हुआ एक तिनका மேரி ஆங்குமே படா. ஸோ இதுதான் அதில் அன்வயப்படுத்தி, அதாவது வரிசைப்படுத்தி வாசித்தோம்னா வரக்கூடிய லைனு. மீனிங்காக இருக்கும். அந்த அப்படி வாசித்தோம்னா ஈஸியாக மீனிங் புரிகிற மாதிரி இருக்கும். கமண்டோமே பரா, கமண்டோமே கர்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய மனதோட நான் ஐண்டா ஹுவா, ரொம்ப திமிரா, எனக்கு மிஞ்சினவன் யாரும் இல்லை அப்படின்னு நான் திமிரா, முண்டேர் பர் கடா ஏக் தின், அந்த பால்கனின்னு சொல்லுவோம்ல, பால்கனியில் நிற்கிறார் ஒருத்தர். கடா அப்படின்னா நிற்கிறது. ஒரு நாள் ஜபுதா கடா நின்று கொண்டிருந்த போது அச்சானக் தூர்சே உடுதா ஹுவா ஆ ஏக் தின். ஆ அச்சானக், ஆனா வருதல்ங்கிற அர்த்தத்தில் இருக்குது. அச்சானக் திடீர்னு தூரத்துலேருந்து பறந்து வந்த ஏக்கு தினுக்கா ஒரு சின்ன துரும்பு மேரி ஆங்குமே படா என் கண்ணில் விழுந்தது. संदर्भ ये पंक्तियाँ अयोध्या सिंह उपाध्याय ஹரியவுத் की கவிதா ஏக் தின்கா से ली गई है. இது நமக்கு தெரிஞ்சது தான், இத்தனை வருஷமாக படிச்சுட்டு வரோம். பிரவீன் உத்ராதில் இந்த லைனுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்க போகிறதில்ல. இந்த வரிகள் அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுதால் எழுதப்பட்ட ஏக் தின்கா அப்படிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. லீ கயி ஹே எடுக்கப்பட்டுள்ளது, दी गई हैனும் கொடுக்கலாம், அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ளது, ரெண்டும் ஒன்று தான். उन्होंने तिनका शीर्षक कविता के माध्यम से यह संदेश दिया है कि किसी को कभी भी घमंड नहीं करना चाहिए क्योंकि घमंड के कारण विवेक नष्ट हो जाता है. ஸோ அவர் இந்த ஏக்கு தின்கா அப்படிங்கிற சீர்ஷக் தலைப்பு உள்ள கவிதை மாத்தியம் சே மூலமாக நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, சந்தேஷ் கொடுக்குறாரு. கிசிக்கோ எவரும் ஒரு நாளும் கபிபி ஒருபோதும் கமண்ட் நகி கர்னா சாகியே, கர்வம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கர்வத்தின் காரணமாக நம்மளுடைய நல்ல பண்பு அப்படிங்கிறது, விவேகம் அப்படிங்கிறது நஷ்டமடைந்து விடும், அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. कवि परिचय. अयोध्या सिंह उपाध्याय हरियौध का जन्म उत्तर प्रदेश के आजमगढ़ में हुआ. அவர் இங்கே பிறந்தார். ஜன்ம ஹுவா அப்படின்னா பிறப்பு நிகழ்ந்தது. பைதா ஹுவானா பிறந்தார் அப்படின்னு அர்த்தம். வே ஹிந்தி, சம்ஸ்கிருத், உருது, ஃபார்சி और अंग्रेजी के अच्छे जानकार थे. ஸோ இந்த மொழிகள்லாம் அறிந்து வைத்தவராக இருந்தார். அச்சே ஜான்கார்னா தெரிந்து வைத்திருந்தவர். उनकी प्रथम काव्य रचना प्रिय प्रवास थी. அவருடைய முதல் காவிய படைப்பு பொயட்ரி என்ன அப்படின்னா प्रिय प्रवास அப்படிங்கிறது. जो 1914 में प्रकाशित हुई. ஸோ 1914 அது வெளியிடப்பட்டது, பப்ளிஷ் ஆச்சு. इसके लिए उनको मंगला प्रसाद பாரிதோஷிக் பிராப்த் ஹுவா. ஸோ மங்களா பிரசாத் அப்படிங்கிற ஒரு அவார்டும் அவருக்கு கிடைத்தது. டேட் ஹிந்தி கா டாட் அதுகிலா பூல் ஆதி உன்கே உபன்யாஸ் ஹே. இது ரெண்டும் அவருடைய உபன்யாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவல் வைதேகி வனவாஸ், ரசகலஷ், சோக்கே சௌபதே, சுபத்தே சௌபதே,
பாரிஜாத் ஆதி உன்கி அந்நிய ரச்சனாயே. ஸோ இதெல்லாம் அவருடைய பிற படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே போயம்லாம் எழுதியிருக்கிற மாதிரி அதுவும் ஒரு கவிதைகள் எல்லாமே. சில இது காவியங்களாக இருக்குது. காவியத்தில் என்ன இருக்கும்? பொயட்ரியாக தான் இருக்கும். நாவல் தான் உரைநடையில் இருக்கும். கஹானியும் நாவலும் உரைநடையில் இருக்கும். அடுத்தது வியாக்கியா. இந்த பாடல் வரிகள் மூலமாக என்ன சொல்கிறாரு? वे कहते हैं कि घमंड से भरा व्यक्ति एक दिन मुंडेर पर खड़ा होकर ऐंठ रहा था कि वही सबसे श्रेष्ठ है. நான் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன், சிரேஷ்டனா சிறந்தவன், பெரியவன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கமண்ட் சே பரா வியக்தி, கவிஞர் சொல்கிறாரு, கர்வத்துடன் இருந்த ஒரு மனிதன். அதில் கவிதையில் அவர் தன்னையே அந்த மனிதனாக உருவகப்படுத்தி சொல்கிறார். நான் நின்ன எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு தான் சொன்னார். யாரையோ அடுத்தவங்களை சொல்லாமல் ஒரு மெசேஜ் சொல்லும்போது தன்னையே அந்த இதில் வச்சு தான் அவர் சொல்கிறார், பணிவோட. ஸோ ஒரு கர்வத்துடன் இருந்த ஒரு மனிதன் அந்த பால்கனியில் நின்றுட்டு என்ன செய்கிறான்? ரொம்ப பெருமையாக எல்லாரையும் ரொம்ப ஏளனமாக பார்த்துட்டு இருந்தான். दूसरे लोग उनके लिए कमज़ोर और तुच्छ प्रतीत हो रहे थे. மற்றவங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு எல்லாம் இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக மற்றவங்களெல்லாம் நினச்சிட்டு இருந்தார். அவர் மேலேருந்து இங்கே கீழே எல்லாரையும் பார்க்கும்போது இத்தனையுமே कहीं से हवा एक झोंका हवा का एक झोंका आया और एक तिनका उड़ता हुआ उसकी आंखों में पड़ा. அப்படி இத்தனையுமே அதே நேரத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கஹீசே எங்கேயோ இருந்து ஹவாக்கா ஏக்கு ஜோங்கா ஆயா, திடீர்னு ஒரு பெரிய காற்று, ஜோங்கானா கொஞ்சம் வேகமாக அடிக்கிற காற்று வந்தது. அவரு ஏக்கு தின்கா உடுத்தா ஹுவா, அப்படி வந்த காற்றுல ஒரு சின்ன துரும்பு பறந்து வந்து உஸ்கி ஆங்கோமே படா, அவனது கண்களில் விழுந்தது. உஸ்கி ஆங்கே லால் ஹோகை, அவர் கண்கள் சிவந்து விட்டன. அவர் வகு தர்து சே கராகனே லகா, அவர் வலியில் அப்படியே முணங்க ஆரம்பித்தார். आसपास के लोग आकर कपड़े मूंद कर गर्म हवा से आंख सेंकने लगे. ஸோ அவங்க கண்களில் பக்கத்தில் உள்ளவங்களாம், ஆஸ்பாஸ்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து துணியை உருட்டி அதில் நல்லா ஊதி நல்லா ஹாட்டாக ஆக்கி, அதை சூடாக ஆக்கி, ஹீட்டாக்கி அதை என்ன செஞ்சாங்க? கண்ணில் வச்சாங்க. அந்த வெப்பத்தை நமக்கு தெரியும், அப்படி வைப்போம் இல்லையா, துணியை அப்படியே இது பண்ணி ஊதி அந்த வெப்பத்தை வைக்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அது மூலமாக அப்படியே அந்த துரும்பும் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க. தபு உஸ் வியக்திக்கா கமண்டு சூர் சூர் ஹுவா, அவருடைய கமண்டு கர்வம் அந்த நேரத்தில் என்னாச்சு? தூள் தூளாக போயிருச்சு. யாரெல்லாம் மோசம், நம்மளை விட ரொம்ப தாழ்ந்தவங்க நினச்சோமோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன துரும்பை இவரால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆசூ கே சாத் தின்கா பி பாகர் நிக்கல் கயா, கண்ணீர் வந்தது, அதோடு சேர்ந்து அந்த துரும்பும் பாகர் நிக்கல் கயா, வெளியேறிவிட்டது. विशेष कवि इस कविता के माध्यम से यह स्पष्ट करते हैं कि घमंड शाश्वत नहीं है. இந்த கவிதை மூலமாக மாத்தியம் சேனா மூலமாக ஸ்பஷ்ட் கருத்தே हैं, நமக்கு விளக்குகிறார், என்ன வெளிப்படுத்துகிறார், நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கமண்ட் சாஸ்வத் நஹி ஹே, நம்மளுடைய கர்வம் அப்படிங்கிறது நிலையானதல்ல. அகங்காரி व्यक्ति का अहंकार तोड़ने के लिए एक दिन का काफ़ी है. அகங்காரி व्यक्ति का, அகங்காரின்னு அகங்காரன கர்வம், அகங்காரி கர்வம் கொண்டவன், கர்வம் கொண்ட மனிதனுடைய அகங்காரத்தை தோடுனே கேலியே உடைக்க ஒரு சின்ன துரும்பே போதும், காஃபினா போதும், இனஃப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது அவருடைய கர்மவீர் அப்படிங்கிற போயத்தில் உள்ளது. செயல் வீரன் அப்படிங்கிற கவிதையில் உள்ள பேராகிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் இருந்து 3 இருக்குது. நமக்கு எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி உள்ளது 3 இருக்குது. जो कभी अपने समय को यूं बिताते हैं नहीं, काम करने की जगह बातें बनाते हैं नहीं, आज कल करते हुए जो दिन गंवाते हैं नहीं, यत्न करने में कभी जी जो चुराते हैं नहीं, बात है वह कौन जो होती नहीं, उनके किए वे नमूना आप बन जाते हैं औरों के लिए. संदर्भ उपर्युक्त पंक्तियाँ अयोध्या सिंह उपाध्याय हरियौद की कविता कर्मवीर से ली गई हैं. ஸோ இது கர்மவீர்லேருந்து எடுக்கப்பட்டது.
கவிப்பரிச்சய போன இதில் பார்த்தோம் இல்லையா, கமண்டோமே பரால பார்த்தது தான். இது எல்லாத்துக்குமே வரும். ரெண்டுமே கர்மவீரும் ஏக்கு தின்காவும் ஒரே கவிஞருங்கிறதுனால கவிப்பரிச்சயம் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது ஸ்கிப் பண்ணி பூமிகா அதுக்கு போயிடுவோம். கர்மவீர் ஷீர்ஷக், பூமிக்கான ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடியது. कर्मवीर शीर्षक कविता में कवि ने कर्म के महत्व को दर्शाते हुए परिश्रमी लोगों की प्रशंसा की है. समाज और देश की उन्नति कर्मवीरों के पुरुषार्थ पर निर्भर है. ஸோ இந்த கர்மவீர் அப்படிங்கிற ஷீர்ஷக்கு தலைப்புடைய கவிதை மூலமாக கவிஞர் கர்மக்கே மகத்துவக்கோ, நம்ம செய்யக்கூடிய உழைப்பு வேலை அதனுடைய மகத்துவ சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தர்ஷாத்தே ஹுயே நமக்கு காட்டுவதன் மூலமாக பரிஸ்ரமி லோகோங்கி பிரசன்சா கி ஹை, உழைப்பாளிகளை புகழ்ந்திருக்கிறார், அவருடைய புகழ்ச்சியை இங்கு செய்திருக்கிறார். சமாஜ் ஒரு தேஷ்கி உன்னதி, சமுதாயம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றம் கர்ம வீரோங்கி புருஷார்த்த பர் நிர்பர் ஹே, இந்த செயல் வீரர்களின் ஆண்மையையே நம்பி இருக்கிறது. நிர்பர் டிபெண்ட் ஆகி இருக்கிறது, சார்ந்திருக்கிறது. व्याख्या कवि कहते हैं, கவிஞர் சொல்கிறார், கர்மவீர் अपने समय को बेकार नहीं करते. கர்மவீர் தன்னுடைய சமயத்தை நேரத்தை बेकार नहीं करते, வீணடிப்பதில்லை. वे काम करने के बदले बातें करके बहाना नहीं बनाते. வேலை செய்கிறதுக்கு உழைப்பதற்கு பதிலாக பாத்தேன் கற்கே பேசி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. वे आज का काम कल पर छोड़कर अपना समय बर्बाद नहीं करते. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி போட்டுட்டு, கல்பர் சோடுக்கர், கல்னா நாளை, நெக்ஸ்ட் டேக்கு தள்ளி போட்டுட்டு, சோடுக்கர் நாளைக்குன்னு விட்டு வச்சுட்டு, अपना समय बर्बाद नहीं करते, தன் நேரத்தை பர்பாத் அழிப்பதில்லை, வீணடிப்பதில்லை. वे प्रयत्न करने में कभी आलस्य नहीं करते. முயற்சி செய்வதில் பிரயத்ன கர்ணா, முயலுவதில் முடியாது அப்படிங்கிறது எதையும் நினைக்காம முயற்சி செஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுல ஆலசிய நகி கர்த்தே, சோம்பல் படுவதில்லை. வே கர்த்தவியசே முஹ்னகி மூடுத்தே, தன்னுடைய கடமை, கர்த்தவியன கடமையிலிருந்து முஹ்னகி மூடுத்தே, முகம் திருப்பி கொள்வதில்லை. ஐசா கோயி காரிய நகி ஹே ஜோ உன்கே கர்னே பர் பூரா நகி ஹோத்தா. அவரால் செய்து முடிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஐசா கோயி காரிய நகியே, அப்படி எந்த ஒரு வேலையும் இல்லை. ஜோ எது ஒன்று, உன்கே கர்னே பர், அவன் செஞ்சதுனால, அப்படிப்பட்ட கர்ம வீரன் செய்வதனால் முழுமை பெறாது, நிறைவு பெறாது அப்படின்னு எதுவுமே இல்லை. கர்ம வீரோங்கே மன் கி ஹர் பாத் பூரி ஹோ சக்தி ஹை. செயல் வீரர்களின் மனதின் ஹர் பாத், அவங்க மனசில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறும். பூரி ஹோ சக்தி ஹை, நிறைவேறும். வே தூசரோं के लिए स्वयं एक आदर्श बन जाते हैं. அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்வயம் தானே ஒரு வழிகாட்டியாக அமைகிறான். ஆதர்ஷ் அப்படின்னா ஐடியல் மேன்னு சொல்கிறோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஏக் தரஹ் கவி கர்த்தவிய நிஷ்ட் வ பரிஸ்ரமி பன்னை கா ஆக்ரஹ் கர்த்தே ஹேன். ஒரு வகையில் அவர் கர்த்தவிய நிஷ்ட், செயலில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், செயல் விருப்பம் கொண்டவங்களாக இருக்கணும். மற்றும் பரிஸ்ரமி உழைப்பாளியாக ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஆக்ரஹ கர்த்தே ஹேன், வலியுறுத்துகிறார். அடுத்த பேரா, सिलसिलाती धूप को जो चांदनी देवें बना, काम पड़ने पर करें जो शेर का भी सामना, जो कि हंस हंस के चबा लेते हैं लोगे का चना, है कठिन कुछ भी नहीं जिनके है जी में यह टना, कोस कितने ही चले पर वे कभी तकते नहीं, कौन सी है घाट जिसको खोल वे सकते नहीं. संदर्भ, ये पंक्तियाँ अयोध्या सिंह उपाध्याय हरियौद की प्रसिद्ध कविता कर्मवीर से ली गई हैं. इस कविता में कवि ने श्रम सिद्धांत के महत्व को दर्शाया है. இதில் உழைப்பு அப்படிங்கிற அந்த கொள்கையின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தர்ப்பில் கவி பரிச்சய வழக்கம் போல் அதே தான். व्याख्या பார்ப்போம். कवि कहते हैं कि भाग्य के भरोसे बैठने वालों की
अपेक्षा वे लोग अभिनंदनीय है जो परिश्रम करके लक्ष्य को प्राप्त करते हैं. பாக்ய அதிர்ஷ்டம் நம்ம தலையெழுத்து இதுதான் அப்படின்னு அதை நம்பி பரோசே பைட்னே வாழைய நம்பி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்கள தவிர அபேக்ஷா அவங்கள அப்படி இருப்பதை விட வேலோகு அபிநந்தனீய எப்படி அப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஜோ பரிசிரம் கர்க்கே எவன் ஒருவன் உழைத்து லட்சியக்கோ பிராப்து கர்த்தே தன்னுடைய லட்சியத்தை பெறுகிறானோ அடைகிறானோ அவன் அபிநந்தனீயஹே வணங்கத்தக்கவன் பாராட்டத்தக்கவன். सच्चे कर्मवीर मुश्किलों से रास्ता निकाल कर मंजिल तक पहुंच जाते हैं. உண்மையான செயல் வீரர்கள் முஷ்கிலோன்சே ராஸ்தா நிகால்கர் எவ்வளவு கஷ்டங்கள் முஷ்கில் கஷ்டங்கள் கடினங்கள் சிக்கல்கள் எது வந்தாலும் சரி ராஸ்தா நிகால்கர் அதில் ஒரு வழியை ஏற்படுத்தி மஞ்சில் தக்கு பவுஞ்சு ஜாத்தேஹே. மஞ்சில்னா இந்த இடத்துல நம்மளுடைய குறிக்கோள் வரை சென்று அடைகின்றனர். किसी भी परिस्थिति में वे विचलित नहीं होते, संघर्ष से मुख नहीं मोड़ते. எந்த ஒரு பரிஸ்திதி நிலைமையிலும் வே விச்சலித் நஹி ஹோத்தே அவங்க வருந்துவதில்லை, அப்படியே தயங்குவதில்லை, பயந்து போறதில்லை. சங்கர்ஷசே முக் நஹி மோடுதே. சங்கர்ஷ்னா போராட்டத்தை போராடி பெறணும் அப்படிங்கிறதுல முக்னகி மூடுதே முகம் திருப்பி கொள்வதில்லை. அப்படின்னா அந்த போராட்டம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு பின்தங்குவதில்லை, அப்படி பின்வாங்கிறது இல்லைங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. பல்கி கட்டின் சே கட்டின் காரிய கோபி அப்பனே பரிஷ்ரம் சே ஆசான் பனா தேத்தே ஹே. ஆனால் அது மட்டுமல்ல, அதை போராடுவதற்கு முயற்சி செய்வாங்க, அதை விட்டு பின்வாங்க மாட்டாங்கன்னு மட்டுமல்ல, கடினமான காரியங்களை கூட மிகவும் கடினமான, அதான் கட்டின் சே கட்டின் அப்படிங்கிறது மிகவும் கடினமான காரியத்தை கூட செயலை கூட அப்பனே பரிஷ்ரம் சே தன்னுடைய உழைப்பால் எளிதாக்கி விடுகிறார்கள். ஆசான் பனா தேத்தே ஹே, அசம்பவ் கோ சம்பவ் பனா தேத்தே ஹே. முடியாததை கூட முடியும் என்று ஆக்குகிறார்கள். கர்மவீர் சில்சிலாத்தி தூப் கோபி சாந்தினி பனா தேத்தே ஹே. இந்த செயல் வீரர்கள் சில்சிலாத்தி தூப் கொதிக்கும் தகிக்கும் அந்த தூப் வெயிலை கூட ஒரு நில ஒளியாக ஆக்கிவிடுகிறார்கள். சாந்தினி काम पड़ने पर वह धैर्य के साथ शेर का भी सामना करने के लिए तैयार हो जाते हैं. இந்த ஒரு செயலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா தைரிய கே சாத் பொறுமையுடன் தைரியத்துடன் ஷேர் கா பி சாம்னா கர்த்தே ஹேன் எதிரில் வரக்கூடிய அந்த சிங்கத்தை கூட எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கட்டின் பரிஸ்திதியோं का सामना करते हुए भी चेहरे से हंसी गायब नहीं होने देते. எவ்வளவு கடினமான உழைப்பு சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலையை எதிர்கொண்டாலும், பரிஸ்திதியோं का सामना சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும், செஹரே சே தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஹசி சிரிப்பை காயப் நஹி ஹோனே தேத்தே அது மறையாமல் பார்த்து கொள்கிறார்கள். अपने मन में यह ठान कर आगे बढ़ते हैं कि कठिन व असंभव कुछ भी नहीं है. தன் மனதில் இதை உறுதியாக கொள்கிறார்கள். டான்கர் அப்படின்னா அதை ஒரு நிலையான ஒரு பிடிப்போடு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஆகே படுத்தே பிடிப்புடன் உறுதியுடன். கட்டின் அசம்பவ் குச்சுபி நகிஹே கடினமானது மற்றும் இயலாததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு தன் மனசில் ஒரு முடிவெடுத்து கொண்டு அவங்க செயல்படுகிறார்கள். கட்டின் பரிஷ்ரம் கர்த்தே ஜாத்தே ஹே பர் கபி பி தக்னே கா நாம் நஹி லேத்தே. ரொம்ப கடினமான உழைப்பு செய்து கொண்டிருந்தாலும், கடினமாக உழைத்தாலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பர் ஆனால் கபி பி ஒருபோதும் தக்னே கா நாம் நஹி லேத்தே அப்படி டயர்டாகிறாங்க அப்படிங்கிறத அவங்க காமிச்சிக்கிறதே இல்லை. நாம் நஹி லேத்தேன்னு இந்த இடத்துல அதான் அர்த்தம். அந்த பெயரை எடுக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம தமிழில் சொல்லும்போது அழுத்து போவதே இல்லை. அர்த்தாத் உற்சாக கம் நஹி ஹோனே தேத்தே அதாவது தன்னுடைய உற்சாகத்தை ஒரு நாளும் குறைய விடுவதில்லை. சபி தரகி உல்ஜனோ கோ தூர் கர்னே கே லியே ஹமேஷா யத்ன கர்த்தே ரஹதே ஹே. எப்படிப்பட்ட சிக்கல்களா அனைத்து சபி தரகே எல்லா விதமான சிக்கல்களையும் நீக்குவதற்காக ஹமேஷா எப்பொழுதும் யத்ன கர்த்தே ரஹதே. பிரயத்னாலும் யத்னாலும் ஒன்று தான், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
तात्पर्य यह है कि जिस काम को प्रारंभ किया उसे बीच में ही छोड़कर नहीं भागना चाहिए. இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க, எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்குகிறோமோ, துவங்குகிறோமோ அதை பீச்சுமே ஹி பாதியிலேயே இடையிலேயே छोड़कर नहीं भागना चाहिए, விட்டு ஓடுதல் கூடாது. समस्याओं से डरकर मैदान छोड़कर नहीं जाना चाहिए, பிரச்சனைகளை பார்த்து பயந்து மைதான் சோடுக்கர் அந்த கிரவுண்டை விட்டு ஓடிடக்கூடாது. அப்படின்னா மைதான்னா இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறது, எந்த ஒரு செயலில் இறங்குறோமோ அந்த களத்தை விட்டு நாம் வெளியேறிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, पर्वतों को काट कर सड़कें बना देते हैं वे, सैकड़ों मरुभूमि में नदियाँ बहा देते हैं वे, गर्भ में जल राशि के बेड़ा जला देते हैं वे, जंगलों में भी महामंगल रचा देते हैं वे, भेद नबथल का उन्होंने है बहुत बतला दिया है, उन्होंने ही निकाली तार की सारी क्रिया. संदर्भ, उपर्युक्त पंक्तियां अयोध्या सिंह उपाध्याय हरियौद की कविता कर्मवीर से ली गई हैं. வழக்கம் போல் அதே மீனிங் தான். கவி பரிச்சயம் இருக்குது, அது ஏற்கனவே உள்ளது தான் இல்லையா. அப்புறம் भूमिका, कर्मवीर शीर्षक कविता में कवि ने कर्म के महत्व को दर्शाते हुए परिश्रमी लोगों की प्रशंसा की है. समाज और देश की उन्नति कर्मवीरों के पुरुषार्थ पर निर्भर है. இதுவும் ஏற்கனவே வந்தது தான். ஸோ நம்ம நேராக வியாக்கியாக்கு போயிடலாம். कवि कहते हैं, कर्मवीर पहाड़ों को काट कर रास्ता बना देते हैं. ஒரு சிறந்த செயல் வீரர்கள் மலையை கூட குடைந்து வெட்டி ராஸ்தா பனா லேத்தே ஹே, வழி அமைத்து விடுகிறார்கள், பாதை அமைத்து விடுகிறார்கள். வே சைக்கடோं रेगिस्तानों में नदियाँ बहा देते हैं, நூற்றுக்கணக்கான பாலைவனங்களில் கூட நதிகளை பாய விடுகிறார்கள், ஓட விடுகிறார்கள். वे सागर की गहराई में सहजता से जलयान का जहाज चला लेते हैं. பெரிய கடலின் ஆழத்தில் கூட சகஜதா சே, ரொம்ப சகஜமாக, ஜல்யான் அதாவது நீரில் போகக்கூடிய வாகனம், நீரில் செலுத்தக்கூடிய வாகனம் அல்லது ஜஹாஜ் கப்பலை செலுத்தி விடுகிறார்கள். வே அப்னி நாவ் கோ பஹா லே ஜாத்தே ஹேன், தன்னுடைய நாவ் படகை அழகாக என்ன செய்கிறாங்க, பஹா தேத்தே ஹேன், அதாவது செலுத்துகிறார்கள், ஓட விடுகிறார்கள். வே कांटों से भरे घने जंगल में भी अपनी इच्छा के अनुसार मंगल अनुष्ठान का आयोजन कर लेते हैं. ஒரு பெரிய கனே ஜங்கல், அடர்ந்த காடாக இருந்தாலும் சரி, முற்கள் நிறைந்த காடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி மங்கள அனுஷ்டான்கா, ஒரு நல்ல விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு சாதாரண இடமாக, ஒரு சிறந்த இடமாகனே சொல்லிடலாம். ஆயோஜன் கர்லேத்தே ஹே, ஏற்பாடு செய்து விடுகிறார்கள். वे आकाश और पाताल का रहस्य सहजता से बता देते हैं. ஆகாயம் மற்றும் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை, ரகசியம் நம்ம தெளிவாக பார்க்க முடியாது, அங்கே போய் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை ஆராய்ச்சி செஞ்சால் தான் பார்க்க முடியும். அதையும் ரொம்ப சகஜமாக நமக்கு சொல்லிவிடுகிறார்கள், எளிமையாக சொல்லிவிடுகிறார்கள். कर्मवीर सांसारिक जीवन की सारी समस्याओं को सुलझाने में समर्थ होते हैं. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய सांसारिक जीवन की, उलग வாழ்க்கையின் सारी समस्याओं को அனைத்து பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சுல்ஜானே மே தீர்ப்பதில், சிக்கலை தீர்ப்பதில், அதற்கு தீர்வு சொல்வதில் சமர்த்து ஹோத்தே ஹேன், ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப சமத்து அப்படி சொல்கிறோம் இல்லையா, சமர்த்து, அதற்கான திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உன்ஹோனே தார் கி சாரி கிரியா நிகாலி ஹே, மின் கம்பிகளை கொண்டு, மின்சாரத்தை கொண்டு, தந்தி கம்பிகளை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவன் செய்து விட்டான். ஸோ புதுசாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு உபயோகமானதை தருகிறான். அவனும் செயல் வீரன் தான் இல்லையா, ஒரு செயல் வீரன் தான் அதை செய்கிறான். कर्मवीरों जैविक क्रिया के सारे तारों को जोड़कर जीवन को सफल और सुसंगठित बनाया है. ஒரு மனித வாழ்க்கைக்கு ஜைவிக் கிரியா, மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இணைத்து
जीवन को सफल और सुसंगठित बनाया है. வாழ்க்கையின் அனைத்து சிரமங்களையும் ஒருங்கிணைத்து அதுக்கு ஒரு தீர்வு தந்து அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை சுசங்கட்டித் பனாயாக ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக ஆக்கியிருக்கிறான் இந்த செயல் வீரன்தான். कर्म वीरों के अथक प्रयत्न व परिश्रम से देश की प्रगति हुई है. இதுவரைக்கும் நம்ம தேசத்தில் நிகழ்ந்த ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் காரணம், ஒவ்வொரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கும் காரணம் அத்தக்கு அயராத பிரயத்ன முயற்சி, உழைப்பு மற்றும் முயற்சி தான். பிரயத்ன முயற்சி, வ பரிஷ்ரம் உழைப்பு, இதுதான் ஒரு தேசத்தின் முன்னேற்றத்திற்கு ப்ராக்ரஸுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் ப்ராக்ரஸ் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருந்தது இவர்கள்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், धन्यवाद.